வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போனால், ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா திடீரென மாரடைப்பு. இணையதளத்தில் வெளியான செய்தி. ரஜினிக்கும் மனதில் வலி, உடலிலும் வலி. அப்படி என்ன ஆச்சு ரஜினி அவர்களுக்கு? பிரபலம் கொடுத்த எக்ஸ்க்ளூசிவான பேட்டி இணையதளத்தில் வெளியாகிருக்கிறது. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக வேட்டையன் திரைப்படம் வெளியானது. அந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. தற்போது அவங்க லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வராங்க. படத்தினுடைய ஷூட்டிங் மும்முரமாக நடந்து வருகிறது. படத்திலிருந்து முதல் சிங்கிள் கிளிம்பஸ் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு வெளியானது. இந்த சூழல் தான் அவங்க குறித்து பிரபல பத்திரிகையாளர்கள் சேகுவரா ஃபிலிம் தமிழுக்கு எக்ஸ்பிரஷனாக பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ரஜினிகாந்த் என்றாலே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தெரியும். உலக அளவில் அவர் கண்டு ரசிகர்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. ரசிகர்கள் இவர் நடித்த முத்து படம் தான் ஜப்பான் நாட்டில் அதிக நாட்கள் ஓடி முதல் படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 75 வயதாகும் இன்னும் சுறுசுறுப்புக்கு இருக்கும் ரஜினிகாந்தை கடைசியாக வேட்டையன் படத்தில் நடித்திருந்தார். தாசே ஞானவேல் இந்த படம் என்பதாலும் முதன்முறையாக ரஜினியும் ஞானவேலும் இணைந்து படம்தான். இந்த படத்தின் உச்சகட்டம் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் படத்தில் கலவையான விமர்சனமோ கிடைத்தது. முக்கியமாக இது ரஜினி படம் மாதிரியும் கிடையாது, ஞானவேல் படம் மாதிரியும் கிடையாது. மேலும் இந்த படத்துக்காக ஞானவேல் பல விஷயங்களை காம்ப்ரஸ் செய்து அப்படியே தெரிக்கிறாரு. அவர் அவ்வாறு செய்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரசிகர்கள் நொந்து கொண்டே இருக்காங்க. இருந்தாலும் படம் தோல்வி படமாக அமைதால் நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்காங்க. வேட்டையன் படத்தை முடித்துவிட்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வராங்க ரஜினிகாந்த். அவருடன் நாகார்ஜுனாவோ, சஃபின் சகாரோ, உபேந்திரா, சுருதிகாசன் என பலருமே நடித்திருந்தாங்க. அனிருத் இசையமைக்க சன்பிக்சர் நிறுவனம் தயாரித்தது. நிச்சயமாக வேட்டையன் திரைப்படம் மிஸ்ஸான மெகா பிளாக்பஸ்டர் கூலி படத்தில் கிடைத்துவிடும் என்று ரஜினி ரசிகர்கள் அதீத நம்பிக்கை இருந்து வராங்க. படத்தின் ஷூட்டிங் மும்முரமாக நடைபெற்று வருது. கூலி படத்தை முடித்துவிட்டு ஜெயிலரின் திலீப் குமார் இயக்கத்தில் 2 படத்தில் நடித்து வருகிறார் ரஜினி. ஏற்கனவே இந்த படத்தின் முதல் பாகம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. நீண்ட நாட்களுக்கு வெற்றி இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த ரஜினி ஜெயிலர் தான் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. ஜெயிலர் 2க்கும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகும் என்று ஆவல் ரசிகர்களிடையே இருந்தது. படத்தின் அறிமுக வீடியோ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சமீபத்தில் தான் வெளியானது. இந்த நிலையில் பிரபல பத்திரிகையாளர் சேகுவாரா பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது, ரஜினிகாந்த் ரியல் சூப்பர் ஸ்டார், 75 வயதில் 175 படங்கள் நடித்திருக்கிறார். உலகத்தில் இவருக்கு ஈடான ஒரு ஸ்டாரை காண்பீங்கள் பார்ப்போம். அவங்க நமக்கெல்லாம் ஒரு பெருமை. அவரை கொச்சைப்படுத்தக்கூடாது. அவர் நடிக்க வந்தவர்கள் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. அவருக்கு மனதில் வலி இருக்கிறது, உடலும் வலி இருக்கிறது. ஆனால் இன்னுமே அவர் நிற்காதிருக்காங்க. அப்போது நாம் அனைவருமே ஒரு அதிசய பிறவியாகத்தான் பார்க்க வேண்டும் என்றிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இதை பற்றி என்ன நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.